வணக்கம், வெல்கம் டு SreeDeep's கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல டேஸ்டான பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், அதே கப்பில் 3/4 கப் சர்க்கரை, பைனாப்பிள் பியூரி 3/4 கப், நெய் 2 டீஸ்பூன், 7-8 முந்திரி பருப்பு, ஃபுட் கலர் 1 பிஞ்ச். இது ஆப்ஷனல் தான். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மிதமான சூடில் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதே பேனில் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரோஸ்ட் பண்ணாத ரவை எடுத்துருக்கிறேன். அதனால் கோல்டன் கலரில் வர வரைக்கும் மிதமான சூடில் வறுத்துக்க போகிறேன். நீங்கள் ரோஸ்டட் ரவை எடுத்தால் 2 நிமிஷம் மிதமான சூடில் வதக்கிக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு, நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனுக்கு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதும் பைனாப்பிள் பியூரியை ஆட் பண்ணிக்கோங்க. இது மிதமான சூடில் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பைனாப்பிள் பியூரியை மிதமான சூட்லேயே வதக்கிக்கோங்க, இல்லைன்னா பைனாப்பிள் பியூரி கரைஞ்சிடும். இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் ரவையை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற பைனாப்பிள் பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நாம் 3/4 கப் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான பைனாப்பிள் கேசரி பாத் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீப் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சுவையான சமையலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஹாவ் அ ஹாப்பி குக்கிங் டே.